பேலன்ஸ் வந்து நம்ம பண்ண கற்றுக்கணும். எந்த நேரத்தில் எந்த வேலை முக்கியம்னு தெரியுறது அது மிகப்பெரிய ஹிக்மத். எந்த நேரத்தில் குடும்பத்துக்காக மட்டுமே நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். எந்த நேரத்தில் தீனுக்காக மட்டுமே வேலை செய்யணும், இப்போ எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது புரியுதுக்கு பாரு, இதுதான் ஹிக்மத். இது புரியாமல் அலிலம் காலத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அதனால் அலிலம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அலிலம் சொன்னதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. சாபா பின்னாடி எல்லாரும் புலம்புனாங்க. அவர் அப்போ கூடும்போது போயிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காது. அவர் கூடும்போது நாங்கள் வந்து வேற மாதிரி நினச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். எல்லாரும் யாரெல்லாம் அலிலானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்க எல்லாரும் புலம்பிய நிலையில தான் அவங்க தங்களுடைய கடைசி காலத்தை வந்து அவங்க கழிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதித்துள்ள பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருள்களை உண்ணுங்கள், பருகுங்கள். மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்களோ அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள். அப்போ நீங்கள் துனியாவை அனுபவிங்க அப்படின்ன உடனே எல்லா வழியிலையும் போய் அனுபவிச்சிடாதீங்க, ஹராம தடுத்துக்குங்க. அல்லாஹ் எப்படி கொக்கி போடுறான் பாரு, புரியுதா? இது கவர்மெண்ட்டுடைய இந்த ஜியோலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அங்கங்கே அவன் செக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அவனை இங்கேயும் போயிட முடியாது அங்கேயும் போயிடும். அது மாதிரி எல்லாம் எவ்வளோ கச்சிதமாக ஆப்பு வைக்கிறான் பாரு. தூய்மையான பொருள் தான், என்ன உண்ணுங்கள் தான், பருகுங்கள் தான், ஆனால் அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி வாழுங்கள். எதில் மாறு செஞ்சிடக்கூடாது. எந்த நேரத்தில் உண்ணுங்கள்னு சொல்கிற ரசூல்லா கூப்பிடும்போது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ குரான் சொல்லுது உண்ணுங்கள் அப்படி. அப்போ சாப்பிட்ணுமா? ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது நீங்கள் கூப்பிட்டாலும் சாப்பிட்டு தின்னுட்டு இருக்காருன்ட்டு. அவர் சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. கூப்பிட்றது யார்? அல்லாவுடைய ரசூல். ஆனால் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு? ரசூல்லாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஆள் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ரசூல்லா கூப்பிட்றாங்க வாங்க இங்க அப்படிங்கிறாரு. அவர் இப்படியே தொழுகையிலே நின்றுருக்காரு. கடைசியாக ரசூல்லாவுக்கு பயங்கர கோபம். தொழுகை முடிச்சு சலாம் கொடுத்து வந்தோடனே நான் கூப்பிட்டா வாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு. இல்லை தொழுதுட்டு இருந்தேன் நான், அதனால நான் அல்லாவோட இபாதத்தில் இருந்தேன். ஓ நான் கூப்பிட்டா வரணுங்க, அதான் ப்ரையாரிட்டி. நான் தானே தொழுவு சொன்னேன், பார்த்துட்டு தானே இருக்கிறேன் தொழுதுட்டு இருக்கீங்கன்ட்டு. கூப்பிட்டா வாங்கன்றேன்ல, புரியுதா? இதுதான் காமன் சென்ஸு. அதே இடத்துல வந்து அபூபக்கரோ உமரோ அலி இல்லையானோ அவங்களோ இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சட்டன் கிளம்பி போயிருப்பாங்க. இதுதான் ஹிக்மத்து. அங்கே தொழுகை முக்கியம் கிடையாது. 2 நேரம் தொழுகை விட சொல்லி ரசூலா சொன்னாங்கன்னா ஓடணும், புரியுதா? போய் அசர் தொழுகை போய் அங்கே போய் ஏதாவது பனு குறையில இடத்துக்கு போய் ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. போகிற நேரத்துக்குள்ளே அசரு போச்சு, மகரிபே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இஷா நேரம் ஆகிப்போச்சு. அசரு மகரிபெல்லாம் ஜம்மு பண்ண முடியாது. ஆனால் ரசூல்லாவுடைய ஆர்டர் போக சொன்னாங்க. போக சொன்னால் போயிடணும், அவ்வளோதான். ரசூல்லாவுடைய ஆர்டர் தான் பெருசே தவிர ஷரியத் ரசூல்லாக்கு நாம கிளாஸ் எடுக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் சொன்னீங்க தொழுகையை பற்றி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் நாங்கள் கேட்காம விட்டோம். சில பேருக்கு அந்த நினச்சிக்கிற வியாதியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கு, புரியுதா? அவங்களா நினச்சிக்குவாங்க. அதை விட பக்கத்திலே தான் இருப்போம், கேட்க மாட்டாங்க. அதை கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிரும்பா. அது நீங்கள் நினச்சதுனால எனக்கு 4 மணி நேரம் வேலை ஆகிப்போச்சு என்ன, அதனால் இப்படி ஆயிரும். இது மாதிரி தான் ரசூல்லா, அதுதான் சொல்கிறான். இது ஹிக்மத் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, குரானில் எந்த ஆயத்தை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்போ பதுங்கணும், எப்போ பாயணும், எப்போ ஓவராக வேலை செய்யணும், எப்போ சுருக்கிக்கணும், இது வந்து ஒருத்தர் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் தாவா பண்ணிலாம் நிலச்சி நிற்பார், புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோ, ஓவராக ஏதாவது பண்ணின்னு வச்சுக்கோ, தாம் தூம்னு ஒரு 6 மாதம் குதிப்பீங்க, அதுக்கப்புறம் ஓரம் டோட்டலாக போயிடுவீங்க, புரியுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் அதான் சொல்கிறான், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி கொள்ளுங்கள்.